ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன மருமவனே, தக்காளிக்கு பணத்தை கொடுத்துட்டு நீ இப்படி பொடிய தொட்டு சாப்பிடுறியே, உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. தமிழம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? பிரபு மாமா கணக்கு பாக்குறாருன்னு இவரையும் கணக்கு பார்க்க சொல்றீங்களா? இருக்கோ இல்லையோ, நாங்க எதுக்குமே கணக்கு பாக்குறது இல்ல. நான் அதுக்காக சொல்லல சத்யா கண்ணே, நீ எதுக்காகவும் சொல்ல வேணாம், வாயை முடிக்கிட்டு பேசாம. வாங்க. என்னாச்சா ஆதிர? என்ன ஆச்சா? ஏங்க, இங்க இருக்கிற கடைக்கு போய் தக்காளி வாங்கிட்டு வரதுக்கு உங்களுக்கு இவ்ளோ நேரமா? உங்களை ஆளை காணும்னதும் நீங்க தக்காளி தோட்டத்துக்கே போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். கிண்டல் பண்ற பாத்தியா? நான் தக்காளி தோட்டத்துக்குலாம் ஒண்ணும் போல. அப்புறம் ஏன் பிரபு கண்ணா இவ்வளவு நேரம்? பாட்டி, இப்ப கேட்டேல, இது ஒரு நல்ல கேள்வி. நம்ம தெருமுனையில கடைக்காரன் இருக்கான்ல, அவன் சரியான கொள்ளக்கூட்ட தலைவனா இருக்கான். ஏன் ஆதிர, நீ 1 கிலோ தக்காளி 64 ரூபா தானே சொன்ன? அவன் என்னடானா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம 70 ரூபா சொல்றான். அத கேட்டதும் வந்துச்சு பாரு கோவம். அட போடா, நீயும் தக்காளின்னு சொல்லிட்டு நேரா மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரேன். அங்க 1 கிலோ தக்காளி எவ்வளவுங்கிற? ஜஸ்ட் 50 ரூபா தான். எப்படி? அடக்கஞ்ச பயலே, அதுக்கு எதுக்குடா நீ 50 ரூபாய்க்கு தக்காளி வாங்க மார்க்கெட்டுக்கு போன? அதுக்கு பதிலா குப்பையில அள்ளி போட்டிருப்பாங்கல்ல, அந்த அழுகி போன தக்காளி, அத நீ அள்ளிட்டு வந்திருந்தா 50 ரூபாயும் மிச்சமாயிருக்கும்ல. கார்த்தி அண்ணா, இந்தாடா உன் பேலன்ஸ் 7 ரூபா. இந்தா அண்ணா, இத நீ விடவே மாட்டியாண்ணே? கணக்க விட்டா வாழ்க்கையை விட்ட மாதிரிடா. இந்தா வச்சுக்க, சாப்பிட்டு எடுத்துக்க. மருமகனே, எனக்கு ஒரு டவுட். என்னாத்த? இங்க இருந்து மார்க்கெட்டுக்கு பஸ்லயோ ஷேர் ஆட்டோலயோ போயிட்டு வரதுக்கு 70 ரூபா கொடுத்து தக்காளிய பக்கத்துலயே வாங்கிட்டு வந்திருக்கலாமே. பிரபு கண்ணா, சிரிக்காம பதில சொல்லுப்பா. இல்ல, என்ன பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு வடி கட்டின முட்டாள்னா. இங்க இருந்து மார்க்கெட்டுக்கு போறதுக்கு ஒருத்தங்கிட்ட லிஃப்ட் கேட்டேன். அங்க இருந்து திரும்பி வரப்ப இன்னொரு பைக்காரங்கிட்ட லிஃப்ட் கேட்டேன். இங்க வந்து இறக்கி விட்டுட்டான். தட்ஸ் ஆல். அப்புறம் என்ன? சோ சிம்பிள். எப்படி? என்ன ஆதுர? தக்காளி கொடுங்க. இந்தா. என்ன இவ? ஐயோ, நீயும் எல்லாரும் மாதிரி இட்லி சாப்பிடாம தோசை தான் வேணும்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுத்துற பாரு. என்ன? சாரி அண்ணி, எனக்கு என்னமோ இந்த இட்லியை பார்த்தா பிடிக்கவே மாட்டேங்குது. அதனாலதான் நான் தோசை கேட்டேன் அண்ணி. கோச்சிக்காதீங்க அண்ணி. நான் சும்மா சொன்னேன், நீ என்ன சீரியஸா பதில் சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்ன பிடிக்குதோ நான் அதை செஞ்சு கொடுப்பேன், நீ கவலையே படாத. ஆதுர, என்ன ஆதுர? இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, நீ என்ன புரிஞ்சுக்காம வந்து சட்னி அரைச்சிட்டு இருக்க? ஏங்க, சட்னி அரைச்சிட்டு இருந்தா நான் உங்களை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தமா? நீங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சு 14 ரூபாய் மிச்சம் பிடிச்சிருக்கீங்க. உங்களை நான் புரிஞ்சுக்காம இருப்பேன். அதானே. நீங்க தக்காளி வாங்கிட்டு வந்து கொடுத்த விஷயத்த சொன்னதுமே உங்களோட இந்த புத்திசாலித்தனத்துக்காகவே சிறந்த சிந்தனை சிற்பிங்கிற அவார்ட இந்த வருஷம் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு சிஎம் சருக்கு லெட்டர் எழுதி மெயில் பண்ணலாம் நினைச்சங்க. அதுக்குள்ள ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பசிக்குதுன்னு ரேவதி வேற சொன்னான்னு நான் சட்னி அரைக்க வந்துட்டேங்க. நான் சட்னி அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஒரு சிபாரிசு லெட்டர் எழுதி மெயில் பண்ணி விட்டுருங்க. என்ன ஆதுர, கிண்டல் பண்றியா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டீங்களே. நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்து நியாயமா நான் தான் கோவப்படணும். ஆனா நீங்க மனசு கஷ்டப்படுவீங்களேன்னு தான் நான் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? சட்னி நல்லா இல்லையா? சட்னி நல்லாதான் அண்ணி இருக்கு. அப்புறம் என்ன? அண்ணி அண்ணி, போதும் அண்ணி, போதும். என்ன ரேவதி, 2வது தோசை தான் வச்சிருக்கேன், அதுக்குள்ள போதுங்கிற? சாப்பிடுறதுக்கு மூடே இல்ல அண்ணி. பாத்தீங்களா என்ன சொல்றான்னு?
இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். ஆ? நான் என்ன பண்ண ஆதர? அண்ணி, அண்ணனை ஒன்னும் சொல்லாதீங்க, அது ஒன்னும் பண்ணல.